ஸ்டார்ட் ஆஃப் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நான் உங்கள் அச்சய ஜோதிடர் ரா ரகுபதி. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். திருவள்ளுவர் ஆண்டு 2057-58, ஆங்கில வருடம் 2026-27, நம்முடைய தமிழ் வருடம் பராபவ வருடம். தமிழ் வருடங்கள் மொத்தம் 60. அந்த 60ல் 40வதாக வரக்கூடியது இந்த பராபவ வருடம். இந்த பராபவ வருடத்தின் பஞ்சாங்கத்தின்படி என்ன பலன்கள், பொதுவான பலன்கள் என்ன என்று பார்ப்போம். இந்த பராபவம் அப்படின்னா என்னன்னா, பராபவம் அப்படின்ற சொல்லுக்கு பொருள் பாவம், அழிவு, அவமானம், தோல்வி அப்படின்றது பொருள். அப்ப இந்த வருடம் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குமா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. யாரெல்லாம் அதர்மத்தின்படி நடக்கிறாங்களோ அவங்களுக்கான ஒரு எச்சரிக்கை. ஏன்னா இந்த வருடத்தின் ராஜாவாக வரக்கூடியவர் பாத்தீங்கன்னா குரு பகவான். குரு பகவான் என்பவர் சிறந்த நிர்வாகமும் சிறந்த வழிகாட்டி ஆனவர். ஒரு நாட்டுக்கு எப்படி ராஜாவோ அது போல இந்த வருடத்திற்கான ராஜாவாக விளங்கக்கூடியவர் குரு பகவான். இந்த குரு பகவான் என்பவர் சிறந்த அறிவு, கல்வி, ஞானம், வழிகாட்டி, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் தான் இந்த குரு பகவான். ஏன்னா குரு பகவான் இந்த வருடத்துடைய ராஜா இருக்கிறதுனால இந்த வருடம் மிக சிறப்பாக இருக்கும். நிர்வாகம் மிக சிறப்பாக இருக்கும். ஆனால் யாரெல்லாம் அதர்மத்தின்படி நடக்கிறாங்களோ அவங்க அதுல இருந்து வெளியில வரணும். அது அவங்களுக்கான ஒரு எச்சரிக்கை. அதுபோல இந்த வருடத்திற்கான மந்திரி யாருன்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் ரொம்ப உக்கிரமானவர், ஆக்ரோஷமானவர். அதனால இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஆர்மி, போலீஸ், இந்த துறை சம்பந்தப்பட்டவர்களுடைய கை ஓங்கியிருக்கும். அவருடைய செயல்பாடுகள் மிக அதிகமாக இருக்கும். அதே போல இந்த வருடத்தில் ரியல் எஸ்டேட்டு, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க பண்ண முதலீடுகள் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சகோதர உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு அனுகூலமும் இருக்கும். அதே போல இந்த செவ்வாய் பகவானுடைய அதிதேவதையாக விளங்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம்னா முருகப்பெருமான். முருகப்பெருமானுடைய வழிபாடு மிகவும் உகந்ததாக இருக்கும். முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் பண்ணி எப்படி அந்த போர்ல வெற்றி பெற்றாரோ அதுபோல இந்த சகோதரர்களுக்குள்ள நடந்த நிகழ்வுகள் இல்ல அவங்களுக்குள்ள நடந்த மனக்கசப்புகள், அவங்களுக்குள்ள நடந்த சண்டைகளை தீர்க்கணும். அதுக்கு ஒரு முடிவு வரணும்னா இந்த முருகப்பெருமான வழிபட்டு சகோதரர்களை விட்டு கொடுத்தீங்கன்னா நல்ல உறவு முறை உங்களுக்கான ஒரு அந்யோன்யம் நல்லபடியா விளங்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சேனாதிபதி. இந்த சேனாதிபதியாக வரக்கூடியவர் யார் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். அதனால மழை இந்த வருடத்தில் நல்ல மழையாக பொழியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நல்ல சுபிட்சமான மழை பொழியும். அடுத்ததாக அர்காதிபதி. அர்க்கம் அப்படின்னா சூரியனை குறிக்கக்கூடியது. அர்க்கம் என்பது சூரியனையும் அப்புறம் விலைவாசியும் குறிக்கக்கூடியது. அதனால விலைவாசியில அந்த அர்காதிபதியாக வரக்கூடியவர் அவரும் பார்த்தீங்கன்னா சந்திரன். விலைவாசியில ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடும். சசியாதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான். அதனால இந்த பயிர்கள், சசி அப்படின்னா சசியம் அப்படின்னா பயிர்கள், இந்த பயிர்கள் உடைய விளைச்சல் நிர்ணயிக்கக்கூடியவராக இந்த குரு பகவான் இருக்கிறார். அதனால மஞ்சள், குரு பகவான் சம்பந்தப்பட்ட பொருட்கள் நல்ல ஒரு விளைச்சலை கொடுக்கும். விலை ஏற்றங்களும் இருக்கும், வியாபாரமும் சிறக்கும். அதற்காக குரு பகவானுக்கு நாம்
நம்மால் முடிந்த கைங்கரியங்களை செய்வது மிக சிறப்பு. முக்கியமாக 33 எண் உடைய பொருட்களை தானம் செய்வது மிக சிறப்பாக இருக்கும். எப்படின்னு பார்த்தோம்னா 33 மூட்டை அரிசி, 33 கிலோ அரிசி, இல்லை 33 எண்ணிக்கை உள்ள ஏதாவது ஒரு பொருள், உங்களால் முடிந்த பொருட்களை யாருக்காவது தானம் செய்கிறது மிக சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ரசாதிபதியாக வரக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான். இந்த வருடத்தில் மழை பொழியும், ஆனால் அந்த மழை வந்து எல்லாமே உபயோகமான மழையா இருக்குமானா இருக்காது. சில இடத்துல காலத்துக்கு வர வேண்டிய மழை வராது, காலம் தாழ்த்தி அதிகமான மழை பொழிவுகள், இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து இருக்கக்கூடும். அதனால முன்னெச்சரிக்கையா நமக்கான தண்ணீர் தேவைகளை நாம் வந்து வரும் பொழுதே நாம் வந்து அதை எந்த விதத்துல பயன்படுத்த முடியுன்றத நம்ம அதற்கு தகுந்தவாறு நம்ம பயன்படுத்த வேண்டும். அடுத்தது தானியாதிபதியாக வரக்கூடியவர் வந்து புதன் பகவான். தானியம், எந்த விதமான தானியங்களை விதைத்தால் நல்ல விளைச்சல் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா புதன் என்பவர் இரட்டைத்தன்மை உடையவர். அதனால எல்லா காலத்துக்கும், வெயில் காலம், குளிர்காலம், மழைக்காலம், கார்காலம், இந்த மாதிரி 2 விதமான காலங்களுக்கு ஏற்றவாறு பயிர்களை பயிரிட்டு அதிலிருந்து லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கானா இருக்கு. அடுத்தது நீரசாதிபதி தான் நீருக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடியவரும் குரு பகவான். அதனால நல்ல மழைப்பொழிவு இருக்கும், சுபிட்சமா இருக்கும், மக்கள் வந்து மேன்மை அடைவாங்க. அதனால நீரசாதிபதியாக குரு பகவான் மொத்தம் 3 விஷயங்கள் வந்து குரு பகவான் வந்து இந்த வருடத்தில் இருக்கிறார். ராஜாவாக இருக்கிறார், முதன்மையானவர் இவர்தான். இந்த வருடத்துடைய ராஜாவாக இருக்கிறதால் மொத்த மேன்மையும் இந்த வருடத்தோட மொத்த கண்ட்ரோலும் வந்து அவர் தான் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் நீருக்கும் அதிபதியாகவும் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயிர்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் வந்து குரு பகவானாக இருக்கிறார். அதனால நான் முன்னாடி சொன்னது மாதிரி குருவுக்கு உங்களால் முடிந்த சிறு பூஜைகளோ இல்லை அது சம்பந்தமான நிகழ்வுகள் தானம் பண்ணுறதோ மிக சிறந்ததாக இருக்கும். அடுத்ததாக மிக முக்கியமானவராக விளங்கக்கூடியவர் பசுநாயகர். பயிர்களுக்கு எப்படி வந்து இதெல்லாம் முக்கியமோ அதுபோல் நல்ல பயிர் விளைஞ்சாதான் இந்த பசுக்களும் எந்த அளவு வந்து விவசாயம் செலுக்குதோ அதை ஒத்து தான் இந்த கால்நடைகளும் நல்லா வந்து சுபிட்சமாக இருக்கும். அப்படி இந்த பசுக்களுக்கு அதிபதியாக இந்த வருடத்திற்கு விளங்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம்னா கோபாலன் அப்படின்னா கிருஷ்ணர். ஸோ இந்த பசுநாயகரை வணங்குறது மிக சிறப்பு. பசுநாயகர் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், நீங்க பசுவுக்கு தானம் கொடுக்கறது, பசுதானம், கோதானம் சொல்லுவாங்க. யாரெல்லாம் முடியுமோ அவங்களுக்கு நீங்க கோதானம் கொடுக்கலாம். கோயில்களுக்கு நீங்க போய் கோதானம் கொடுக்கலாம். இல்லைன்னா பசுவுக்கு நீங்க ஏதாவது தானம் கொடுக்கலாம். சில அகத்திக்கீரை வந்து கொடுக்கறதுக்கு பதிலாக அகத்திக்கீரை எல்லாரும் அமாவாசை அன்னைக்கு கொடுப்பாங்க. ஆனால் ஒரே நாளில் அந்த பசு எல்லாத்தையும் சாப்பிட்றாது. ஸோ அதனால் என்னன்னைக்கெல்லாம் முடியுமோ அமாவாசைக்கு தவிர்த்து அகத்திக்கீரை கொடுக்கறது நல்லது. ஆனால் வந்து ஒரு மனுஷனுக்கோ இல்லை ஒரு விலங்குக்கோ அதிகமாக வந்து அந்த இடத்துல கொடுத்தோம்னா அதனால் சாப்பிட முடியாது. இது எல்லாருக்கும் பொருந்தும். அந்த ஒரு நாளைக்கு மட்டும் கொடுக்காம அதை விட்டுட்டு எப்பப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் கொடுங்க. ஏன்னா எப்போ பசி தேவையோ அந்த இடத்துல நம்ம கொடுத்தாதான் அதற்கான முழு பலன் நமக்கு கிடைக்கும். அதனால அமாவாசைக்கு கொடுங்க. அப்படி வந்து எல்லாரும் ஒரு மாட்டுக்கு போய் கொடுக்குறாங்கன்னா அதுவும் சாப்பிட முடியாது. அதனால இந்த பசுநாயகராக இருக்கிற கோபாலன், அதாவது கிருஷ்ணர் கோயில் இருக்கிற கோசாலைகளுக்கு போய் அந்த ஏதாவது ஒரு பசுவுக்கு இல்லை வந்து ஏதாவது ஒரு மாதம் அந்த பசுவுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். நிறைய துணை உணவுகள் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதை நான் வேணுன்றவங்களுக்கு சொல்லலாம், அதை போய் கொடுக்கலாம். இல்லை பசுவை வந்து நீங்கள் வந்து குளிப்பாட்டி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபடலாம். இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணலாம். அப்படி இந்த வருடத்துடைய பசுநாயகராக இருக்கக்கூடிய கோபாலனுடைய துதிகளை பாடுவது மிக சிறப்பு. முக்கியமாக லட்சுமி நாராயண பெருமனுடைய சகஸ்ரநாமம் சொல்றது, கீதாச்சாரம் படிக்கிறது, அதுக்கப்புறம் ராமாயணம், மகாபாரதம், இப்படி இந்த
ஸ்ரீனிவாச பெருமாளாகிய விளங்கக்கூடிய எம்பெருமானுடைய ஏதாவது ஒரு விஷயத்த தினந்தோறும் பண்றது மிக முக்கியம். ஒரு நாள் மட்டும் இல்லாம உங்களால என்னெல்லாம் முடியுமோ ராமா, கிருஷ்ணா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஆத்மாத்மா அவரோட பேரை சொல்லி வழிபடுங்க. அது கால்நடைகளுக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் மிக சிறப்பானது. இது எல்லாமே இந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பஞ்சபூதங்களை அடிப்படையாக வச்சு சொல்லக்கூடிய விஷயங்கள். ஆனால் இது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். இது ஒவ்வொருத்தருடைய ஜென்ம லக்னம், ராசி, நடப்பு லக்னம் இதை பொறுத்து ஒவ்வொருத்தருக்குமான பலன்கள் மாறுபடும். இது பொதுவான பலன்கள், பஞ்சாங்கத்தின்படி இந்த வருடத்திற்கான பலன்கள். இந்த ஸ்டார் டாக் சேனல்ல அடுத்தடுத்து பல முக்கியமான தலைப்புகள்ல முக்கியமான விஷயங்களை நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.